சரிடா கண்ணு, உனக்கு இப்பவே சுட்டு தரேன். வெல்கம் டு காசிஸ் லைஃப் ஸ்டைல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கச்சாயை சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 100 கிராம், அரிசி மாவு 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், வெள்ளை ரவை 100 கிராம், தேங்காய் 1, வாழைப்பழம் 4, ஏலக்காய் 6, பேக்கிங் சோடாப்பு 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர். நம்ம மைதா எல்லாம் ஒன்றா போட்டு இது கூட எல்லாம் கலக்கிக்கலாம். அடுத்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஏலக்காய் 1 2 தட்டி வச்சுருக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படிதான் புசு புசுன்னு வருங்க. மண் சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம மாவை எண்ணெயில் போட்டுடலாம். நம்மளுக்கு கச்சாயை வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கச்சாயம் குழந்தைகளுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா காசி லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வெற்றி. நன்றி.